ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு வந்து மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம இப்போ வரைக்கும் வந்து ரெகுலேட்டிங் ஆக்டு, சார்ட்டர் ஆக்டு, இந்த மாதிரி எல்லா ஆக்ட்ஸும் பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ பார்க்க போகிறது வந்து மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை எப்படி மேக் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் அதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் அதில் வந்து எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் வந்தது, இது எல்லாமே தான் இப்போ பார்க்க போகிறது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒரு டவுட்டு கேட்டிருந்த. என்ன டவுட்டு? அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்த. அது என்ன டவுட்டு? போர்ட்ஃபோலியோ ப்ரோ. போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இது ஏன் கேட்ட? நேத்து வந்து இது பண்ணத நேத்து பிகாஸ் எஸ்டர்டே போர்ட்ஃபோலியோன்னு நியூஸ்ல நிறைய பாத்தியா? படிச்சதுனாலயா? ப்ரோ இல்ல ப்ரோ, நான் நேத்தே வந்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஆனா புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த கான்செப்ட் சுத்தமா புரியல. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, போர்ட்ஃபோலியோ அப்படின்னா வாட் இஸ் போர்ட்ஃபோலியோ? ஓகே, தெரியுதா? தெரியுது ப்ரோ. போர்ட்ஃபோலியோனா மினிஸ்ட்ரி. ஒரு கவர்மெண்ட்ல there will be number of ministries. ஹெல்த், லா, எஜுகேஷன், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர், பல சப்ஜெக்ட்ஸுக்கு கீழே ஒரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. புரியுதா? ஸோ இது ஒரு போர்ட்ஃபோலியோ. ஹெல்த் ஒரு போர்ட்ஃபோலியோ, லா ஒரு போர்ட்ஃபோலியோ, எஜுகேஷன் ஒரு போர்ட்ஃபோலியோ, அக்ரி ஒரு போர்ட்ஃபோலியோ. புரிஞ்சதா? புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்சு ப்ரோ. ஓகே, மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்துடலாமா? பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஸ் பர் லக்ஷ்மிகாந்த் புக். It was in 1934 that the idea of Constituent Assembly for India was put forward for the first time by M.N. Roy, a pioneer of the Indian communist movement in India. Okay va? 1934 தான் இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை எம்என் ராய் வந்து எடுத்து வைக்கிறார். In 1935, the Indian National Congress for the first time officially demanded a Constituent Assembly to frame the Constitution of India. In 1938, Jawaharlal Nehru, on behalf of the INC, declared that the Constitution of Free India must be framed without outside interference by a Constituent Assembly elected on a basis of adult franchise. The demand was finally accepted in principle by the British government in what is known as the August Offer of 1940. நோட் பண்ணு. அப்புறம் Stafford Cripps, a member of the cabinet, came to India with the draft proposal of the British government on the framing of the independent constitution to be adopted after the World War II. The Cripps proposal was rejected by Muslim League, which wanted India to be divided into two autonomous states with two separate constituent assemblies. So Muslim League என்ன சொல்லுதுன்னா, ஸோ முஸ்லீம் யாருன்னு உனக்கு இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி தெரியாததுனால முஸ்லீம் லீக் வந்து ஒரு அப்போ ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பார்ட்டி. சரியா? ஸோ இந்த முஸ்லீம் லீகோட லீடர் தான் வந்து
முகமது அலி ஜின்னா. ஓகேவா? ஸோ இந்த முஸ்லீம் லீக் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கிரிப்ஸ் மிஷனுங்கிறது வந்து இங்கிலாந்துலேருந்து சார் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிற தலைமையில் இங்கிலாந்துலேருந்து அனுப்புகிறாங்க எப்படி கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து முஸ்லீம் லீக் வந்து அந்த கிரிப்ஸ் மிஷனை வந்து ஏற்றுக்கிறல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இந்தியாவை 2 டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்தியாவை டிவைட் பண்ணணும், அப்போ 2 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த கிரிப்ஸ் மிஷன் ஏற்றுக்கிறப்படலை. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிறது எப்போ என்ன பார்க்குறோம்னா, எப்படி வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்தது அப்படின்னு சொல்லி. சரியா? ஃபைனலி அதுக்கப்புறம் கேபினட் மிஷன் வாஸ் சென்ட் டு இந்தியா. While it rejected the idea of 2 constituent assemblies, it put forward a scheme for constituent assembly which more or less satisfied the Muslim India. ஸோ அப்புறம் வந்து கிரிப்ஸ் மிஷனுக்கு அப்புறம் கேபினட் மிஷன் ஒரு மிஷன், அதுலேயே ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. சரியா? அவங்க 3 பேர் வந்து 2 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலாம் வேண்டாம், இந்தியாவை பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி முஸ்லீம் லீக் இருக்கிற மாதிரியே ஃபார்ம் பண்ணுறாங்க. சரியா? இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்ன பண்ணும்னா, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே ப்ரோ. So the Constituent Assembly was constituted in November 1946 under the scheme formulated by the Cabinet Mission Plan. Okay? So Cabinet Mission Plan oda scheme la the Constituent Assembly form. The features of the scheme were, இது ரொம்ப முக்கியம் கிடையாது, இதனால நோட் பண்ணிக்கோ. The total strength of the Constituent Assembly was to be 389. Of this, 296 seats were to be allotted to British India and 93 seats to princely states. புரிஞ்சதா? புரிஞ்சு ப்ரோ. princely states என்னன்னு தெரியல. Out of 296 seats allotted to British India, 292 members were to be drawn from the 11 governor provinces and 4 from the chief commissioner provinces, 1 each. Each province and princely state or group of state were to be allotted seats in proportion to their respective population. Okay? Okay bro. Roughly 1 seat is allotted for every million population. Seats allocated to each British provinces were to be divided among the 3 principal communities: Muslims, Sikhs and General. Okay? Representatives of each community were to be elected by members of that community in the provincial legislative assembly, and vote was to be by method of proportional representation by means of single transferable vote. So voting by proportional representation by means of single transferable vote. இப்போ இதில் வந்து 2 கைண்ட் ஆஃப் voting இருக்குது. ஒன்று வந்து இப்போ நம்ம எலெக்ஷனில் போடுறது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் இது. இன்னொன்று வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் வந்து எப்படின்னா, மொத்தம் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. 1 2 3 4 5 இந்த 5 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ இவன் 40 ஓட்ஸ் வாங்கியிருக்கான், இவன் ஒரு 29 ஓட்ஸ் வாங்கியிருக்கான், இவன் ஒரு 31 ஓட்ஸ் வாங்கியிருக்கான், இவன் 40 + 29 எவ்வளவு? 69 + 31 100 ஆச்சா? ப்ரோ நான் மேத்ஸ்ல வீக்கா? ஸோ 100 ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே 100 ஆயிடுச்சு. 0 0. ஸோ இது வந்து யார் வின்னர்? இப்போ 41 the number 1. நம்பர் 1. ஏன்னா இவன் தான் நிறைய ஓட்ஸ் வாங்கியிருக்கான். பட் இவங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்தா இவங்க 2 பேருக்கு எவ்வளவு ஓட்ஸ் இருக்கு? கிட்டத்தட்ட 60 ஓட்ஸ் இருக்கு. கரெக்டா? 60 பேர் வந்து இவனை வேண்டான் இருக்காங்க. கரெக்டா? ஆனா இவன் தான் ஜெயிக்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்.
யார் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்கிறத பார்த்துருவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் சப்போஸ் இப்போ நம்ம எலெக்ஷன்ல ஃபாலோ பண்றாங்க. ஆனால் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்ல எப்படின்னா ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டே வருவாங்க. சரியா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் இது அப்புறம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஒரு பெரிய அதுவே ஒரு தனி கிளாஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அது அப்போ எலெக்ஷன் வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் provincial legislative assembly, அதாவது the representatives of each community were to be elected by member of the community of that community in the provincial legislative assembly, and the voting was to be method of proportional representation by means of single transferable vote. Okay va? Okay bro. Heads of princely states were to be nominated by heads of the princely states. Okay. There were three principal communities: Muslims, Sikhs and general. It is thus clear that the Constituent Assembly was to be partly elected and partly nominated body. Moreover, members, Constituent Assembly was to be partly elected and partly nominated body. திரும்ப சொல்கிறேன், இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ண போகுது. அது எப்படின்னா அது வந்து கேபினட் மிஷன் பிளான் மூலமாக வந்தது. ஓகேவா? Moreover, the members were to be indirectly elected by the members of the provincial assemblies, who themselves were to be elected on a limited franchise. The elections to the Constituent Assembly for 296 seats allotted to the British Indian provinces were held in July-August 1946. The Indian National Congress won 208 seats, Muslim League 73 seats, and a small group of independent got remaining 15 seats. However, 93 seats allotted to the princely states were not filled as they decided to stay away from the Constituent Assembly. Although the Constituent Assembly was not directly elected by the people of India on the basis of adult franchise, the Assembly comprised representatives of all sections of the Indian society: Hindus, Muslims, Sikhs, Parsis, Anglo-Indians, Indian Christians, SCs, STs, including women of all these sections. The Assembly included all important personalities of India at that time, with the exception of Mahatma Gandhi. ஸோ காந்தி வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியே கிடையாது. ஸோ இப்போ நம்ம நல்லா பார்த்தோம், பிரிட்டிஷர்ஸ் சொன்னாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை வந்து மேக் பண்ணோன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணணும். சரியா? அந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. புரிஞ்சதா? ஸோ அந்த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர், இந்த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சரில் இருக்கிற மக்களை வச்சு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலமா, சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் மூலமா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு ஆட்களை செலக்ட் பண்றாங்க. இதுல இன்னொன்று என்ன முக்கியம்னா, இந்த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சரே வந்து டைரக்டா மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணது கிடையாது. புரியுதா? இதுவே வந்து சில பேர் தான் ஓட்டு போட்டு எல்லாரும் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிம்பாங்க. அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா இப்போ இந்தியாவில் யார் வேணாலும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஓட்டு போட்டுடலாம். ஆனால் அந்த டயத்தில் வந்து அப்படி கிடையாது. சில பர்டிகுலர் ஆட்கள் மட்டும் தான் போட முடியும். இவங்க வந்து மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் நல்லா வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணலை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். அதுதான் இப்போ இங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ண போகுது. அல்தோ மக்கள் டைரக்டாக செலக்ட் பண்ணலனாலும் இது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தது. எஸ்சிஸ், பார்சிஸ், சிக்ஸ், முஸ்லீம்ஸ், ஜென்ரல் எல்லாருமே. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்படி ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போம். Okay. The Constituent Assembly held its first meeting on December 9, 1946. The Muslim League boycotted the meeting and insisted on a separate state of Pakistan. Constituent Assembly தன்னோட first meeting எப்போ நடந்தது? December 9, 1946. ஓகேவா? The Muslim League boycotted the meeting and insisted on a separate state of Pakistan. The meeting was attended
by only 211 members. Dr. Sachinanda Sinha, the oldest member, was selected as the temporary president of the assembly, following French practice. Later, Dr. Rajendra Prasad was selected as the president of the assembly. Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamachari were elected as vice presidents of the assembly. In other words, the assembly had two vice presidents. Objectives resolution. On December 13, 1946, Jawaharlal Nehru moved the historic objective resolution in the assembly. It laid down the fundamentals and philosophy of the constitution structure. It read, okay, wow, the objective resolution. என்ன Who moves the objective resolution? ஜவஹர்லால் நேரு. Okay. This Constitutional Assembly declares its firm and solemn resolve to proclaim India as independent sovereign republic and draw upon her future origin of the constitution. So இதெல்லாமே objective resolutionல இருக்கு, முக்கியம் இல்ல, but just read பண்ணிக்கலாம். Wherein the territories that are now comprise British India, the territories that now form the Indian states and such other parts of India are outside India, and the states as well as other territories as are willing to be constituted into the independent sovereign India shall be union of them all. Wherein the said territories, whether with their present boundaries or with such others as may be determined by the Constitutional Assembly and thereafter, according to the Constitution, shall possess and retain the status of autonomous units together with the residual powers and exercise all powers and functions of the government and administration, save and except such other functions or as are vested in or assigned to the union or as inherent or implied union or resulting therefrom. So இதெல்லாமே முக்கியம் இல்லை, பட் just read பண்ணிக்கலாம். Wherein all power authority of sovereign independent India, its constituent parts and organs of government are derived from the people. Wherein shall be guaranteed secured to all people India. நோட் பண்ணிக்கோ, இது வந்து preamble அடுத்து வரும். Justice, social, economic, political equality of status of opportunity before the law, freedom of thought, expression, belief, faith, worship, vocation, association, action subject to law and public morality. Wherein adequate safeguards shall be provided for minorities in the backward and tribal areas, depressed and other backward classes, whereby shall be maintained the integrity of the territory of the republic and its sovereign rights on land, sea, air, according to justice and the law of civilized nations. This ancient land attains its rightful and honorable place in the world, makes it full and willing contribution to the promotion of world peace and the welfare of mankind. It was unanimously adopted by the Assembly on January 22, 1947. Okay. Yeah. So, அதுக்கப்புறம் changes by Independence Act. The representatives of the princely states who had stayed away from the Constitutional Assembly gradually joined it. On April 28, 1947, representatives of the 6 states were part of the assembly. After the acceptance of Mountbatten Plan of June 3, 1947 for the partition of the country, the representatives of most of the other princely states took their seats in the assembly. The members of the Muslim League from the Indian Dominion also entered the assembly. The Indian Independence Act of 1947 made the following 3 changes in the position of the assembly. The assembly was made fully sovereign body which would frame any constitution it pleased. The act empowered the assembly to abrogate or alter any law made by British Parliament in relation to India. The assembly also became a legislative body. In other words, 2 separate functions were assigned to the assembly, that is, making a constitution for free India and enacting of ordinary laws for the country. These 2 tasks were to be performed on separate days. Thus, the assembly became the first parliament of free India, Dominion legislature. Whenever the assembly met as a constituent body, it was chaired by Dr. Rajendra Prasad, and when it met that legislative body, it was chaired by G.V. Maulankar. These 2 functions continued till November 26, 1949, when the task of making the constitution was over. The Muslim League members hailing from the areas included in the Pakistan withdrew from the Constitutional Assembly for India. Consequently, the total strength of the assembly came down to 299 as against 389, originally fixed in 1946 under the Cabinet Mission Plan.
Strength of the Indian provinces, formerly British provinces, was reduced from 296 to 229, and those of the princely states from 93 to 70. The state membership of the assembly as on December 31, 1947 is shown in table 2.4. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இப்போ கேபினட் மிஷன் வரைக்கும் இந்தியாவை ரெண்டா பிரிக்கணுங்கிற பிளான் கிடையாது. அதுக்கப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல இந்தியாவை ரெண்டா பிரிச்சிடுறாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க வந்து அசம்பிளில இருந்து விலகிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்ப்போம். In addition to making up the constitution and enacting of ordinary laws, the Constituent Assembly also performed the following functions. It ratified the membership of the Commonwealth in May 1949. ஸோ பிரிட்டிஷ் காமன்வெல்த்ல இந்தியா ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி அவங்க ராட்டிஃபை பண்ணாங்க. ராட்டிஃபை பண்ணாங்கன்னா அதை ஆத்தரைஸ் பண்ற மாதிரி. ஓகேவா? ஒரு ட்ரீட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை சைன் பண்ணதுக்கு ராட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த ராட்டிஃபை பண்றதுங்கிறது வந்து ஆத்தரைஸ் பண்றது மாதிரி. It adopted the national flag on July 22, 1947. It adopted the national anthem on January 24 Jan 1950. It adopted national song on Jan 24, 1950. It elected Dr. Rajendra Prasad as the first president of India on January 24, 1950. In all, the Constitution Assembly had 11 sessions over 2 years, 11 months, 18 days. The constitution makers had gone through the constitutions of the 60 countries, and the draft constitution was considered for 114 days. The total expenditure incurred on making the constitution amounted to 64 lakh. On January 24, 1950, the Constitution Assembly held its final session. It, however, did not end and continued as the Provisional Parliament of India from 26 January 1950 till the formation of new Parliament after the first general election in 1951-1952. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோ, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் மட்டும் மேக் பண்ணல, லாவும் மேக் பண்ணாங்க, ஆர்டினரி லாவும் மேக் பண்ணாங்க. பல மித்த ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் சாங்கு, நேஷனல் ஆந்தம், நேஷனல் ஃபிளாக் எல்லாம் அடாப்ட் பண்ணாங்க. இது வந்து இந்தியாவோட பார்லிமெண்டாவே வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் 1951-1952 நடந்தது. அது வரைக்கும் it was the parliament. Committees. The Constitution Assembly appointed a number of committees to deal with different tasks of constitution making. Out of these, 8 were major committees and other were minor committees. The names of these committees chairman are given below. Major committees: Union Powers Committee, Jawaharlal Nehru. Union Constitution Committee, Jawaharlal Nehru. யாரெல்லாம் அந்த கமிட்டி? Provisional Constitution Committee, provincial state, Sardar Patel. Drafting Committee, B.R. Ambedkar. Union Powers Committee, Jawaharlal Nehru. Union Constitution Committee, Jawaharlal Nehru. Advisory Committee on Fundamental Rights, Minorities, Equal and Excluded Areas, Sardar Patel. The committee had the following subcommittees: Fundamental Rights Subcommittee, J.B. Kripalani. Minorities Subcommittee, H.C. Mukherjee. Northeast Frontier Tribal Areas, Assam Excluded and Partially Excluded Areas Subcommittee, Gopinath Bardoloi. Excluded and Partially Excluded Areas Subcommittee, Thakkar. Northwestern Frontier Tribal Areas Subcommittee. So, in the Mari committees, subcommittees. Rule of Procedure Committee, Dr. Rajendra Prasad. So, the Drafting Committee, Arun Pathuko. Appuram vandu Union Powers Committee Pathuko. Rules of Procedure Committee வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸ்டேட்ஸ் கமிட்டி, கமிட்டி ஃபார் நெகோசியேட்டிங் வித் ஸ்டேட்ஸ், ஜவஹர்லால் நேரு. ஸ்டீரிங் கமிட்டி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதை தவிர கமிட்டிஸ் லைக் ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, கிரெடென்ஷியல் கமிட்டி, ஹவுஸ் கமிட்டி, ஆர்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, அட்ஹாக் கமிட்டி, கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அட்ஹாக் கமிட்டி, கமிட்டி ஆன் பிஸ்னஸ் ப்ரொவின்சஸ், எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் ஃபைனான்சியல் ப்ரொவின்சஸ், லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஷியல் கமிட்டி, ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன், பிரஸ் கேலரி கமிட்டி, அட்ஹாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப், எல்லாமே இருந்தது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீ டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறத கற்றுக்கணும். Drafting Committee. Among all the committees of the Constituent Assembly, the most important committee was the Drafting Committee set up August 29, 1947. உனக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே ஞாபகத்தில் வர்றது வந்து டாக்டர் அம்பேத்கர் தான்.
அவர் தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனு. பட் அம்பேத்கர் மட்டும் கான்ஸ்டியூஷன்ல பண்ணல, எவ்வளவு பேர் கான்ஸ்டியூஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, புரியுதா உனக்கு? It was this committee that was entrusted with the task of preparing a draft for the new constitution. It consists of 7 members. They were Dr. B.R. Ambedkar, Gopalswamy Iyengar, Alladi Krishnaswamy Iyer, K.M. Munshi, Muhammad Sadadullah, and Madhava Rao, T.T. Krishnamachar. Okay? The drafting committee, after taking into consideration the proposals of various committees, prepared the first draft of the constitution, which was published in 1948. February 1948 la first draft of the constitution. The people of India were given 8 months to discuss the draft and propose amendments. In the light of the public comments, criticisms and suggestions, the drafting committee prepared the second draft, which was published in October 1948. The drafting committee took less than 6 months to prepare its draft. In all, it sat only for 141 days. Enactment of the constitution. இந்த drafting committee வந்து 101 நாள்ல கான்ஸ்டிடியூஷனை ப்ரிப்பேர் பண்ணாங்க, புரியுதா உனக்கு? ஓகே ப்ரோ. Enactment of the constitution. Dr. B.R. Ambedkar introduced the final draft of the constitution in the assembly on November 4, 1948. First reading. ஸோ பில் பாஸ் பண்ணுறதுல வந்து நிறையா ரீடிங் இருக்கும். ஃபஸ்ட்டு ரீடிங் அந்த மாதிரி நிறைய ரீடிங்ஸ்லாம் இருக்கும். இதுவும் நம்ம அப்புறமா பார்க்கலாம், இப்போ வேணாம். ஸோ அது வந்து என்னென்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்லிமெண்ட்டில். The assembly had a general discussion on it for 5 days till November 9, 1948. The second reading class by class consideration started on November 15, 1948 and ended on October 17, 1949. During this stage, as many as 7,653 amendments were proposed and 2,473 were actually discussed in the assembly. The third reading of the draft started on November 14, 1949. Dr. Ambedkar moved a motion, the constitution as settled by the assembly be passed. The motion on the draft constitution was declared as passed on November 26, 1949 and received the signatures of the members and the president. Out of a total of 299 members of the assembly, only 284 were actually present on the day and signed the constitution. This is also the date mentioned in the preamble. The date ஞாபகம் வச்சுக்கோ. Okay? Motion on the draft constitution declared. Out of a total of 219 members of the assembly, only 284 were actually present on the day of the constitution. This is also the date mentioned in the preamble as the date on which people of India and the Constitution Assembly adopted, enacted and gave themselves to the constitution. The constitution was adopted on November 26, 1949, contained a preamble, 395 articles and 8 schedules. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில். இதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரியாம்பிள், 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல் இருந்தது. ஸோ இதை தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் படிப்போம். The preamble was enacted after the entire constitution was already enacted, adopted. Dr. B.R. Ambedkar, then the law minister, piloted the draft constitution assembly. He took a very prominent part in the deliberation of the assembly. He was known for his logical, forceful and persuasive arguments on the floor of the assembly. He is recognized as the author of the Constitution of India. This brilliant writer, constitutional expert, undisputed leader of the scheduled caste and the chief architect of the Constitution of India is also known as Modern Manu. So, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டோம். என்ஃபோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.